வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டபிள்யூ8 2 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போனவர் தான் ஓபா. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா வந்து AAA ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டபிள்யூ கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் டாமினிக் மிஸ்டீரியும் சேர்ந்து இப்போ பார்ட்னர் ஆகிட்டாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தானோசனை சிஎம் பாங்கும் கோடி ரோட்ஸும் மாறி என்ன ப்ரோ தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, தப்பாக தான் நடந்திருக்குது. 2 பேரும் மாறி உமா கொடுத்தே அந்த பயலுக்கு எடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடக்க போகுது இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு முதல்ல வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் சீக்கிரம் தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோ நீ எது சொல்கிறியோ இல்லையோ முதல் விஷயமா தானோசன் விஷயம் சொல்லு ப்ரோ. ஏன்னா கேட்ட உடனே எங்களுக்குலாம் குஜாலாக இருக்குது. ஏன்னா அந்த மனுஷனை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நிறைய பொண்ணுங்க கூட கலராக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கலர் கோழி குஞ்சு மாதிரி வந்திருக்காரு தானோசன். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நீ சபிக்கப்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மனுஷனையே சபிக்கப்பட்ட ஒரு ஆளாட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னா அது நம்ப முடியல. இது எப்போ நடந்துக்குன்னா ஒரு லைவ் ஷோவில் ஆக்சுவலி நேற்றைக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக லைவ் ஷோ நடத்திட்டு வராங்க. இன்றைக்கி லைவ் ஷோவில் இந்த செக்மெண்ட் நடந்திருக்குது. நேற்றைக்கான லைவ் ஷோவில் ஃபுல் செக்மெண்ட் என்னது நடந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. அதை பற்றி வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இன்றைக்கி நடந்த அந்த ஷோவில் பங்கும் கோடி ரோட்ஸும் சண்டை போடும்போது தானோசன் வந்து தடுத்து நிறுத்ததுக்காக வந்திருப்பார். அப்போ நடந்த நிகழ்வை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி நேற்றைக்கு நடந்த நிகழ்வில் தானோசன் துண்டெல்லாம் கட்டிட்டு வந்து ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பார். நேற்றைக்கு டபிள்யூ ஒரு லைவ் ஷோ நடத்துனாங்க. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் 2வது அப்லோட் பண்ணுறேன். அந்த லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பங்கும் கோடி ரோட்ஸும் சண்டை போடும்போது தானோசன் குளிச்சுட்டு இருப்பார் போல இருக்குது. அப்படியே துண்டோடு வந்து இவங்க 2 பேரோட சண்டையை நிப்பாட்டியிருப்பார். ஆக்சுவலி ஒரு துண்டோடு வந்து நிற்கிற பார்த்த கிளாமரில் அசந்து போன ட்ரிபிள் H இப்படி ஒரு கதையை இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். முடிஞ்சால் டைம் இருந்தால் போடுறேன், இல்லாட்டா ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த லைவ் ஷோவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இப்போது இன்றைக்கி நடந்த லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸும் வின் பண்ணதுக்கப்புறமா மாறி சண்டை போடுறதுக்கு நிற்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தானோசன் வந்திருக்காரு. நேற்றைக்கு அவர் பார்த்தீங்கன்னா துண்டை கட்டிட்டு தான் வந்தார். இன்றைக்கி மனுஷன் பார்த்தீங்கன்னா துண்டை கட்டிட்டுலாம் வரல, நார்மலாக தான் வந்திருக்காரு. வந்து ஐயா நீங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் நட்புகள், இப்படி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா ஊரே தப்பாக பேசியா அப்படின்னு சொல்லும்போது சரி தப்பாக பேசினா பேசிட்டுன்னு அது வரைக்கும் சும்மா இருந்த பங்கு திடீர்னு தானோசனுக்கு வாயோட வாய் உமா கொடுத்துட்டாருங்க. ஏண்டா அது தானோசனா இல்லாட்டா வேற ஏதாவதா? ஏன்னா அது ஒரு ஆம்பளடா. ஆனாலும் நம்ம பங்கு பார்த்தீங்கன்னா உடலையே மூச்சு முகர்ந்து விட்டார். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கும் பார்க்கறதுக்கு சிரிப்பாக தான் இருந்தது. இந்த மாதிரி செக்மெண்ட் டபிள்யூ நடந்திருக்குது. ஆனால் ட்ரிபிள் Hோட ஏரால இதுதான் ஃபஸ்ட் டைம். AEWலாம் அடிக்கடி நடந்திருக்கு. ஜான் மாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆம்பளை ரெஸ்லருக்குலாம் உமா கொடுப்பாரு. சரி இப்போ மேட்ருக்கு வருவோம். சிஎம் பங்கு கூட ஓகே, சிஎம் பாங்கே உனக்கு உமா தரும்போது நான் உனக்கு உமா தரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸும் களத்தில் இறங்கிறாரு. தானோசனுக்கு போய் அவரும் பார்த்தீங்கன்னா பச்சக்கன்னு ஒரு உமா கொடுக்குறாரு. என்னால் உண்மையிலேயே சொல்கிறேன் சிரிப்பு அடக்க முடியல. என்னால் ஒருவேளை இந்த லைவ் ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டர் நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ கிளிப்ஸாக போட்டிருப்பேன். அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப்ஸ் போட்டிருக்கேன். வீடியோவை முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா வீடியோ போட்டால் கார்பரேட் வரும், அது தூக்கிடுவாங்க. அதனால் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல. பட் இருந்தாலும் சின்ன கிளிப்ஸ் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். கோடி ரோட்ஸும் பங்கும் 2 பேரும் மாறி சண்டைப்படும் போது தானோசனை எதுக்குடா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோண வச்சுட்டாங்க. ஏன்னா பல பேரை நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன தானோசனையே சபிக்கும் விதமாக இவங்க 2 பேரும் மாறி உமா கொடுத்து கெடுத்து விட்டானுங்க. ஐயோ பாவங்க. நல்ல வேலை இது லைவ் ஷோ நடந்தது. ராலையோ ஸ்மாட்டோலையும் நடந்ததுன்னு வைங்களேன். இந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் உமா ஞாபகம் தான் வரும். எல்லாருக்குமே உமா ஞாபகம் தான் வரும். பட் இருந்தாலும் தானோசன் உங்களை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா லைவ் ஷோவில் பார்த்தவங்க, அதுக்கப்புறமா இன்றைக்கி ரெஸ்லிங் கிங் தமிழில் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் உங்களை இதுக்கப்புறமா ராலையோ ஸ்மாட்டோலையோ பார்க்கும்போது பங்கும் கோடி ரோட்ஸும் உங்களை மாறி உமா கொடுத்தாங்களே அந்த செக்மெண்ட் தான் ஞாபகம் வரும். மேட்ச் உண்மையிலேயே பட்டி தொட்டியெல்லாம் தெரிக்கிற அளவுக்கு எனக்கு ட்ரிபிள்யூ பற்றி நான் சொல்ல வேண்டாம். மேட்ச் எப்படி இருக்குன்னு பங்கமாக இருந்தது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டாமினிக் வின் பண்ணுற டைமில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ பாஸ் கொடுக்க வரும்போது உன் பாஸெல்லாம் எவன்டா வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அதாவது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியில் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லராக இருந்த டாமினிக் மிஸ்டரியோ இப்போ ஒரு ஹீல் கேரக்டரை பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஷாக்கிங்காக தான் இருந்தது. இதை பார்த்து உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டார் எல் கிராண்ட் அமெரிக்கானோ. நீயாடா துரோகம் பண்ண, உனக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற பழைய ஞாபகம்லாம் வருது.
ஸோ இப்போது எல்லாருமே சேர்ந்து லாமா டீமில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து எல் கிராண்ட் அமெரிக்கானாவை அட்டாக் பண்ணி இந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா தான் டாமினிக் வந்து ஒரு சீக்கிரட்டை ரிலீவ் பண்ணுறாரு. அது ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறது ஓமாஸு. அப்புறமா இப்போ ட்ரிபிள் ஏ ரெஸ்லிங் கம்பெனி பங்கமாக போயிட்டு இருக்குது. WWE யூடியூப் சேனலில் ஃபுல் ஷோவையும் வீக்லி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. லைவ் ஆப்ஷனில் இருக்கும். பேரியோஸ் டெல் மால் அப்படிங்கிற ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே டாமினேட்டாக இருக்குது. ஸோ WWEல சும்மா கிடந்தவங்க, ட்ரிபிள் ஏல சும்மா கிடந்தவங்க எல்லாருமே சேர்த்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டெல்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த டீமை எதிர்த்து மோதுறது யாருன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோவும் எல் கிராண்ட் அமெரிக்காவும் தான். ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டீரியோ WWE தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர். ஆனால் அங்கே பெரிய ஃபேஸ் ரெஸ்லர். போன வாரம் சண்டை ஏற்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேரோஸ் டெல் மால் டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல் கிராண்ட் அமெரிக்கானா டாமினிக் மிஸ்டீரியோ. இதில் ஒரு என்ன விஷயம்னா எல் கிராண்ட் அமெரிக்கானாவும் டாமினிக் மிஸ்டீரியோவும் இப்போ ட்ரிபிள் ஏல பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரிபிள் மினியா அப்படிங்கிற ஷோ நடக்குது. அங்கே நடக்கிற ஒரு ரெஸ்ல்மேனியா மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வந்து ட்ரிபிள் ஏ சாம்பியன்ஷிப்பை இவருக்கு அகேன்ஸ்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு எல் கிராண்ட் அமெரிக்கான அகேன்ஸ்டாக. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இன்றைக்கி டாக் டீமாக சண்டை போடுறாங்க. வகிங்கோ ரெஸ்லர் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல, இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறதுனால டாமினிக் கூட சேர்த்து விட்ருக்காங்க. ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஓமாஸை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏலையும் ஒழுங்காக காட்டுறத சும்மா தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் டாமினிக் கூடிய சேர்த்ததுக்கு அப்புறமா இது உண்மையிலேயே ஒரு பவர் டீம் மாதிரி எனக்கு தெரியுது. WWE பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஜட்ஜ்மெண்ட் டேலையும் ஒரு அப்படியே சேர்த்து மெயின் ஷோலையும் காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஓமாஸ் ஒரு நல்ல ரெஸ்லர் தான், அதுவும் ஜெயண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணாங்க. ட்ரிபிள் ஏல இருந்தது வரைக்கும் அவர் சும்மா ஒரு பாடிகார்டு மாதிரி தான் இருந்திருக்காரு. பழையபடி அவர் மெயின் ராஸ்டருக்கு வந்தால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டாமினிக் மிஸ்டீரியோ ஓமாஸும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ கம்பெனியில் ஒரு பார்ட்னராட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க. இவங்க டீம் வந்து புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. இந்த டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் நடக்க போகிற மண்டே நைட்டால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஒரு பெரிய எப்பிக்கான ஒரு மண்டே நைட்டாக. பிகாஸ் கூட்டு பொரியல் பாயசம் பப்படம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி எல்லாமே நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் இருக்குது. சரி, ப்ரிவியூவாக என்னென்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாவோட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஜெவன் ஓவன்ஸுக்கும் ரூசேவுக்கும் நடக்க போகுது. இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் தான் வந்து காப்பாற்றுவார். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா காட்லேட் மேட்ச்சில் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும்ல, அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா த விஷன் டீம் வந்து ஓட்டிஸ் மற்றும் அகிரா தோசாவை எதிர்கொள்ள போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பிகாஸ் ஓட்டிஸும் அகிரா தோசாவும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்கன்னா சம்மஸ்தானில் இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்குமா இல்லையா, இவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனாலேயே இந்த மேட்ச் மேலே நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். அதுக்கப்புறமா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் சோல்ட்ரூ காக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இதை வர மண்டே நைட்டால் ரக்கியல் ராட்ரிகஸ்டுக்காக அகேன்ஸ்டாக. இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் சோல்ட்ரூக்கா வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அகைன் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாட் ஸ்கிராட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு கண்டென்ட், சரிங்களா? யாருக்கலாம்னா நம்ம ஜோ ஹென்ரிக்கும் டேன் ஹவுசனுக்கும். டேன் ஹவுசன் சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ எதிர்த்து மோத போகிறார். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். டாமினிக் மிஸ்டீரியோ நான் ட்ரிபிள் ஏல எப்படி இருக்காருன்னு சொன்னேன். நான் WWE பாருங்க ஜோக்கரமாக இருக்கார். இதுக்கு பேசாமல் ஒரு WWE காட்டாமல் ட்ரிபிள் ஏல மட்டும் காட்டலாம். ஒரு கான்டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி பாட்டு பாட இவர் மேஜிக் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அண்ட் நம்ம ஓபாஃபெமி இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஹெலினசல் மேட்ச் நடக்கிறதுனால ஹெலினசல் கூண்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் பேசுகிற மாதிரி நடத்தலாம். அல்லது ட்ரிபிள் ஹெச்ஏ அவங்க 2 பேருக்குள்ளே கான்ட்ராக்ட் சைன் வாங்குற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்கலாம். மேபி ஏதாவது கூட இருக்கலாம். ஒன்று ட்ரிபிள் ஹெச் வந்து இவங்க 2 பேருக்குள்ளே கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்கும். அல்லது இவங்க 2 பேரும் ஹெலினசலுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் எதிராடன் சம்மர்ஸ்லாமில் இவங்களுக்கு ஒரு பெரிய மேட்ச் இருக்குது. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக தான் சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி மண்டே நைட்டாக நிறைய பேருக்கு தெரியும். அதனால இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டாக பெரிய லெவலில் பெரிய எப்பிக்காக இருக்க போது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.